ஜிகேடி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் கார்குழலி. மீண்டும் ஒரு நல்ல தகவலை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நான் சொல்ல எடுத்துக்கிட்டது வந்து ரொம்ப எல்லாராலையும் விரும்பி வரவேற்கத்தக்க இதுதாங்க. ரிங்கிள்ஸ். அதாவது சதை சுருக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா? வயசானா சுருக்கம் ஏற்படும் இல்லையா தோல்ல? அந்த தோல் சுருக்கம் வந்து எதனால வருது? அது வராம இது பண்றதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும்? அப்படிங்கிறத பத்தி தான் பேச போறேன். அது மெயினா வந்து ஃபேஸ்லயும் அரௌண்ட் த ஐலயும் தாங்க வரும். அந்த இடத்துலலாம் மெயினா வந்து ஃபேஸ்ல இருக்க ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, டெர்மிஸ் வந்து எலாஸ்டிக் டிஷ்யூ இருக்குங்க. அந்த டெர்மல் எலாஸ்டிக் டிஷ்யூ வந்து தன்னுடைய செயல்திறனை வயதாக இழக்கிறதுனால ஒண்ணு. அடுத்து வந்து கொலாஜன் வந்து சிந்தசிஸ் வந்து குறையும். பிரேக் டவுன் வந்து கூடும். ஸோ இந்த 2மே இது பண்றதுனால வந்து கொலாஜனோட இது வந்து குறையறனாலையும், பிளஸ் அந்த எலாஸ்டிக் டிஷ்யூ வந்து குறைவா சிந்தசிஸ் ஆகுறனாலையும் நமக்கு வந்து அந்த தோல் சுருக்கம். அது வந்து தோல் வந்து சுருங்கும். அதனால தான் அந்த தோல் தசை சுருக்கம், தோல் சுருக்கம் எப்பவுமே வந்து மைல்டா அந்த ஸ்மைலிங் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்தா நம்மளுடைய மசில் வந்து ரொம்ப ரியாக்ட் பண்ணாது. ரொம்ப ஈஸியா வந்து யாருமே வந்து வயதான தோற்றத்த அடைய மாட்டாங்க. நீங்க வயதான தோற்றத்தை ரொம்ப சீக்கிரம் அடையக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா, என்றும் இளமையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா வந்து முகத்த வந்து ரொம்பவே வந்து மாறி மாறி அதுக்கு வேலை குடுக்கறது. இந்த எந்த நேரம் அரைச்சுக்கிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா? டிவி பார்க்கும்போதெல்லாம் ஏதாவது தின்னுகிட்டே இருப்பாங்க. அந்த பக்சினேட்டர் மசிலுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வேலை குடுப்பாங்க. ஸோ அத முதல்ல வந்து குறைங்க இல்லன்னா தவிர்த்து விடுங்கள். அடுத்து வந்து எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படுறது. அதையும் குறைங்க இல்லன்னா தவிர்த்து விடுங்கள். அதுக்கப்புறம் எப்பவுமே வந்து சிரிக்கிறதும் வந்து வாய் விட்டு சிரிக்கலாம். பட் இருந்தாலுமே ஆல்வேஸ் அந்த ஸ்மைலிங் ஃபேஸ் தாங்க. அந்த ஸ்மைலுக்கு வந்து ரொம்பவே மசில் வந்து ரியாக்டே ஆகாது. அப்படி ஜஸ்ட் ஒரு இது மட்டும் தான். அதனால தான் அது வந்து புன்முறுவல். அந்த மாரி இது பண்ணா அது வந்து ரொம்ப நல்லதுங்க. ஆக்சுவலா வந்து ரொம்பவே விழுந்து விழுந்து சிரிக்கிறது, எந்த நேரம் வந்து கோவமா இருக்கிறது, இதெல்லாம் வந்து மசில்ஸ்க்கு வந்து ரொம்ப வேலை. அதே மாரி அந்த எந்த நேரமும் அரைக்கிறது. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பக்சினேட்டர் மசில்ங்க. ஃபுல்லும் அந்த மசில் வந்து வேலை குடுத்துட்டே இருக்கிறனால வந்து அதோடைய செயல்திறன் வந்து கொஞ்சம் வயசாக குறைய ஆரம்பிக்கும். கொலாஜன் சிந்தசிஸ் வந்து குறையுங்க. அதாவது கொலாஜன்ங்கிறது வந்து உற்பத்தி பண்றது வந்து குறையும். அதோட டிகிரடேஷன் வந்து அதிகமாகும். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணு வரையும் அந்த ஓல்டு கொலாஜன் வந்து டெஸ்ட்ராய் ஆகணும். அது வந்து செயல்திறன் இழக்கிறனால அந்த இது வந்து அழிக்கிறது கொஞ்சம் குறையும். ஸோ இந்த மாரி இந்த இம்பேலன்ஸ் வர்றதுனால தான் வந்து சதையில வந்து முகத்துல வந்து தோல் சுருக்கம் வந்து வருது. தோல் சுருக்கம் வராம இருக்கணும்னா, நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே அடிக்யூட் ஹைட்ரேஷன் நான் எப்பவும் சொல்றதுதாங்க. அடிக்யூட் ஹைட்ரேஷன், ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் இன் யுவர் டயட், ஆன்டி ஆக்ஸிடென்ட் ரிச் டயட் எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து
எப்பவுமே வந்து ஃபேஷியல் மசாஜ் பண்ணலாங்க. ஃபேஷியல் மசாஜ் கேர்ஃபுல்லா பண்ணணும். அது வந்து ரொம்ப இன்னடிகேட்டாவும் பண்ணக்கூடாது, இதாவும் பண்ணக்கூடாது. ரொம்ப மைல்டா எனி ஆயில், ஆலிவ் ஆயில் எடுத்துக்கலாம். பாதாம் ஆயில் இருந்ததுன்னா, பாதாம் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இத எடுத்து அப்படியே மைல்டா மட்டுங்க. ரொம்ப மைல்டுன்னா ரொம்ப மைல்டா. ஜஸ்ட் அப்படியே ஒரு மசாஜ் மாரி பண்ணலாம். அடுத்து ஃபேஷியல் பேக்கிங் மாரி பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து நீங்க வந்து இந்த கோவப்படுறத குறைக்கலாம். கம்ப்ளீட்டா குறைக்கலாம். உணவுல வந்து கொலாஜன வந்து லே டவுன் பண்றதுக்கு வந்து அதிகமான இது வந்து நல்லாவே உணவுல வந்து நம்ம சாப்பிடணும். கொலாஜன் சிந்தசிஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ற மாரி நம்ம வந்து இது பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து எலாஸ்டிக் டிஷ்யூ, எலாஸ்டின் அப்படிங்கிறது. அதையும் வந்து நம்ம கூட்டுறதுக்கு வந்து நம்ம உணவுல வந்து வயசான பிறகு வந்து நம்மளுடைய உணவு முறை எப்படி இருக்கணும்னா, ஹை புரோட்டீன் ஆனா அது வந்து ரீனல் ப்ராப்ளம் இல்லையான்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஒரு நியூட்ரிஷியஸா இருக்கணுங்க. வேஸ்ட் வந்து ரெசிடுயல் வந்து குறையா இருக்கணும். வேஸ்ட் வந்து குறையா இருக்கணும். எடுக்கிற எல்லாமே வந்து நம்ம உணவுல வந்து ஜெரிமன் ஆயி அப்படியே வந்து பிளட்ல வந்து கலக்கிற மாரி இருக்கணும். ஸோ அந்த மாரி ஈஸிலி டைஜஸ்டபிள். ஃபேட் வந்து எப்பவுமே குறைச்சு தாங்க எடுக்கணும். ஃபேட் வந்து கண்டிப்பா வந்து ஓல்ட் ஏஜ் ஆயிட்டாலே வந்து நம்ம ஃபேட் அளவு வந்து குறைஞ்சிரணும். பாதாம், வால்நட் இது எல்லாம் வந்து பாலுல வந்து நீங்க இப்ப அடிச்சு அந்த கலந்த பாலாவே குடிக்கலாம். சரியா? நீங்க மெல்ல கூட இது இல்லன்னா அந்த மாரி இது பண்ணலாம். அடுத்து வந்து சிறுதானிய தோசைகள், சிறுதானியத்த வந்து மொள கட்டி சாப்பிடலாம். அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள் சூப்பு, அப்புறம் வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ். நீங்க வந்து ஃப்ரூட்டா சாப்பிடாட்டினாலும் மாதுளை மட்டும் எல்லா ஃபார்ம்லயும் சாப்பிடலாங்க. நீங்க மாதுளை அந்த முத்து மாரி எடுத்துட்டு அந்த மாதுளை அப்படியே சாப்பிடலாம். இல்லைன்னா ஜூஸ் பண்ணி சாப்பிடலாம். அதே மாதிரி பைனாப்பிள் இந்த மாரிலாம் ஜூஸ் வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸு, இளநீ, பதநீர், நுங்கு இந்த மாரி இதெல்லாம் வந்து நல்லாவே சாப்பிடுங்க. அடிக்குவேட்டா ஹைட்ரேஷன் பண்ணுங்க. முகத்துக்கு வேலை குடுக்கறது, வாய்க்கு வேலை குடுக்கறத நிறுத்துங்க. தேவையில்லாம அதிகம் பேசாதீங்க. கோபப்படாதீங்க. எந்த நேரமும் ஒரு புன்முறுவலோட இது பண்ணுங்க. உங்க மனச வந்து ஒரு ஒருநிலைப்பாட்டோட வச்சுக்கோங்க. எந்த நேரமும் வந்து எதையாவது ஒரு டிப்ரசிவ் இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? நெகட்டிவ் திங்கிங்கே எதுவுமே வரக்கூடாது. பாசிட்டிவா நம்மால முடியும், சாதிக்கலாம், சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து எப்பவுமே உடம்புல இருக்கணும். அடுத்து வந்து நல்ல ஒரு தூக்கம். நான் இத எப்ப நெறைய இதுல சொல்லுவேன். எல்லா இதுலயும் கிட்டத்தட்ட சொல்லுவேன்னு வச்சுக்கலாம். அன்டிஸ்டர்ப்டு ஸ்லீப். ஓல்ட் ஏஜ்னா மினிமம் 5 ஹவர்ஸ் இட்ஸ் அ மஸ்ட். அன்டிஸ்டர்ப்டு டீப் ஸ்லீப்புங்க. ஸ்லீப்ல தாங்க நமக்கு ரொம்ப நல்லா இதாகும். தூங்குறது வந்து கண்டிப்பா வந்து நல்லா தூங்கணும். நல்லா தூங்குனீங்கனாலே உங்களுக்கு வந்து பாதி நோய் வந்து வராது. எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். ஸோ கண்டிப்பா வந்து நல்லா தூங்கணும். இது எல்லாமே வந்து நீங்க அப்படியே ஒவ்வொரு இதா பண்ணணும். அதுக்கு வந்து எக்ஸர்சைஸ் பண்ணலாம், வாக்கிங் போகலாம், வெது தண்ணி குடிக்கலாம். மனசு வந்து அதாவது ஒரு 1 மணி நேரம் வரலும் நம்ம டிவி எதுவுமே பார்க்காம இது பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்லோகம் சொல்லிட்டே படுத்துக்கிட்டே நம்ம வந்து ஸ்லோகம் சொல்லிட்டே இருந்தா நம்மள அறியாம நாமளே தூங்கிடலாம். ஹிந்துவா இருந்தா ராம ராம சொல்லலாம். சிவ 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 சொல்லிக்கலாம். கிறிஸ்தவங்களா இருந்தாங்கன்னா இயேசுவே இயேசுவே அப்படி சொல்லிக்கலாம். முஸ்லிம்களுக்கு வந்து அல்லாவே அல்லாவே அந்த மாரி நீங்க என்ன இது பண்றீங்களோ அத மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி சொல்லிட்டே இருந்தீங்கன்னா, நீங்க எப்ப தூங்குறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. நீங்க தூங்கிடுவீங்க. ஒரு நல்ல ஒரு தூக்கம். இந்த மாரி நீங்க சொல்லிட்டே தூங்கும்பொழுது ஒரு நல்ல தூக்கம். அன்டிஸ்டர்ப்டு டீப் ஸ்லீப். இது நல்லா இது பண்ணிக்க. அன்டிஸ்டர்ப்டு தொந்தரவு இல்லாத ஆழ்ந்த நித்திரை. கரெக்ட்டா சொல்றோம்னா. இத மட்டும் நீங்க பண்ணீங்கனாலே உங்களோட ஃபேஸ் ரொம்பவே எப்பவுமே இத நான் நெறைய தடவ இது பண்ணியிருக்கேன். அடிக்வேட் ஹைட்ரேஷன், ஹெல்த்தி டயட், ஹெல்த்தி பேலன்ஸ்டு டயட் அதையும் நல்லா சேர்த்துக்கோங்க. ஹெல்த்தி பேலன்ஸ்டு டயட்டு அதுக்கப்புறம் வந்து ஆழ்ந்த தொந்தரவு இல்லாத ஆழ்ந்த நித்திரை. இந்த 3 இருந்தாலே நீங்கள் என்றும் இளமையுடன், அழகான முகப்பொலிவுடன் விளங்குவீர்கள் என்று கூறிக்கொண்டு, இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.